இந்த காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதபதி உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆனாலும் இதை குறித்து இயேசுராஜ் சில வாரங்கள் பேசுகிறார், பினோ பேசினார். எனக்கு அதை குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாதனால பேச முடியாமல் கடந்து போனேன். ஆனாலும் மாதத்திற்கு கடைசி உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறபடினால் இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்பது நன்றாக இருக்கும் என்று கர்த்தரை நம்புகிறேன். இந்த மேன்மை என்கிற நாம் இதை ஒரு வாக்குத்தத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகிறதில்லை. தேவன் ஒரு மனுஷனை குறித்து என்ன நினைக்கிறார்? அவர் உண்டாக்கின மனிதர்கள் சிறுமைப்படுவது அப்படி சித்தமா, அல்லது கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போகிற அப்படி சித்தமா, அல்லது மேன்மையான ஒரு நிலையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறாரா என்கிற தேவனுடைய திட்டத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கதான். அதே நேரத்தில் அந்த மேன்மை அடையக்கூடாததற்கு தேவன் காரணமா, நாம் காரணமா, இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக நாம் இதை கவனித்து பார்த்து விட்டோமானால் நம் வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவத்துக்கு என்று ஒரு குணம் அல்லது ஒரு கலர் இருக்கிறது, சாயல் இருக்கிறது கிறிஸ்தவத்துக்கு என்று. உலகத்தில் பலவிதமான குணங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பல குணங்கள் கிடையாது. ஒரே குணம் நம்முடைய தகப்பனுடைய குணம்தான். பொதுவாக சொல்கிறேன்னா, இது இந்த ஜீன் அந்த ஜீன் அப்படின்னு சொல்கிறார்கள். நாம் எல்லாம் எந்த ஜீனில் வளர்கிறோம்? யூதர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஆபிரகாம் எங்கள் தகப்பன், எங்கள் தகப்பன் என்று. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அவர் உங்கள் தகப்பனானால் உங்கள் தகப்பன் செய்த மாதிரி நீங்கள் செய்யலையே, உங்கள் தகப்பன் செய்த மாதிரி நீங்கள் செய்யலையே, உங்கள் தகப்பனுடைய குணத்துக்கு நேர் எதிர்மாறலாம். அப்படியானால் அவ மரபணு ஜீன் என்று சொல்லுவது ஒரு மாயை, ஒரு மாயை. வேதத்தின் அடிப்படையில் இயேசு சொன்ன காரியத்தில் சொல்கிறேன். இயேசு அதை தானே கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு தகப்பன் என்று ஆபிரகாம் என்று சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாம் சந்ததி என்று சொன்னார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து ரொம்ப நல்லது அப்படி என்று பெருமையாக சொல்லவே இல்லை. நேராக அடுத்து அவங்க சுட்டி காட்டின ஒரு விஷயம் என்ன சொன்னார்? அவர் உங்கள் தகப்பனால் உங்கள் தகப்பன் கோணம் எங்கே, உங்கள் தகப்பனுடைய செயல் எங்கே? அதான் கேள்வி கேட்கிறார். உணர்த்தி காட்டுகிறார் அவர்களுக்கு. உங்கள் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலையே, ஆனால் அவருடைய மனதில் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை தானே இருந்தது, என்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை தானே இருந்தது. ஆனால் உங்களுக்கு என்னை பார்க்க ஆசை இல்லையே, என்னை நான் சொல்வதை கேட்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையே. அவர் என் தகப்பனானால் பிள்ளைகள் தகப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், தகப்பனின் சத்தத்தின்படி நடக்கணும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அஸ்திபாரமான ஒரு அனுபவங்கள். நாம் யாருடைய பிள்ளைகள்? அதாவது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் பிள்ளைகளானால் அவர்கள் அவனுடைய செயலுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் பரமபிதா என்னுடைய தகப்பன் என்று நான் நம்புவோமானால் அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். நாம் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அதை தான் இங்கே உபாகமம் 28 சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கபடி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய். அப்போ அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கிறோமா கொடுக்கல என்பது நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான். அதனால தான் ஒரு தலைப்பை எடுத்து தலைப்புக்குள்ளேயே நாம் கடந்து போகிறது. அப்போ மேன்மை என்கிறது அந்த மேன்மை என்று கடந்து போகிறதுக்கு இல்லை. அந்த மேன்மை நமக்கு அவசியம். ஆனால் அந்த மேன்மை அடையக்கூடாதபடிக்கு இருக்கிற சுபாவங்கள் என்ன?
அதனுடைய தன்மைகள் என்ன, ஏன் எனக்கு அந்த மேன்மை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது மேன்மையை நான் அடைந்து கொள்ள இவ்வளோ போராட வேண்டியிருக்க நிலைமை என்ன, நமக்குள்ள இப்படி சில கேள்விகள் வரணும். கேள்விகள் வந்தால்தான் நான் பதிலை தேட முடியும். கேள்வி வரலைன்னா செத்து போன ஒரு சரீரம் மாதிரி தான். ஏதோ பிரசங்கம் கேட்டோம் அப்படி தலையாட்டிட்டு போனா அப்படிங்கிறல. இன்னைக்கு என்னதான் சொல்ல வந்தார், ஒரு சந்தேகம் வந்து கேள்வி கேட்கணும், கேள்வியே கேட்கணும். நம்ம சொல்ல சிலர் கேள்வி கேட்குறாங்க. நல்ல விஷயம், வீடுகளுக்கு போகும்போது பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறாங்க. அது நான் வரவேற்கிறேன், அது நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்போ கேள்வி கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம், இதை குறித்து வீட்டில் போய் தியானிக்கிறார்கள், வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் விளங்கலைன்னு உடனே அந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள். அடுத்தது சந்தேகத்தை அவங்களுக்கு விளக்குவது ஒரு போதகருடைய வேலை, ஒரு ஊழியருடைய வேலையாக இருக்கிறது. இப்படி நிறைய கேள்விகளை கேட்க இப்போ பழகிருக்கிறது குறித்து சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறதை நான் காண முடிகிறது. சந்தேகங்கள் வரும்போது கேள்வி கேட்கணும். சரி, ஏதோ நம்ம அப்படியே போயிடலாம், அப்படி போயிடக்கூடாது. சந்தேகத்தோடு போடாக்கி பாருங்க, நம்ம எங்கே போகிறோம் நமக்கே தெரியாமல் போயிடுவோம். சந்தேகங்கள் வரும்போது உடனடியாக என்ன செய்யணும், யார் மேலே சந்தேகம் வந்தால் நம்ம கேட்குறோமோ கேட்கலையா? எங்க நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, சும்மா தமாசு பேசுகிறீங்களா? கேள்வி கேட்குறோம்ல, சும்மா விளையாடாதீங்க. நான் சீரியஸாக கூட கேட்குறோம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறோம். இங்கே மோசேங்கிற தேவ மனுஷன் மூலமாக அந்த இஸ்ரவேலோடு பேசும்போது இதான் சொல்கிறார், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் அப்பொழுது பூமியில், எனக்கு ரொம்ப அதில் கவர்ந்த வார்த்தை, அவர் எதோட ஒப்பிடுறதுக்காக பூமியை எடுக்கிறாரு. இந்த பூமியில் பலவிதமான ஜாதிகள் இருக்கிறது. இந்த பலவிதமான ஜாதிகளுக்குள்ள நான் எனக்கென்று ஒரு ஜாதியை ஏற்படுத்த போகிறேன், எனக்கு ஒரு மேன்மையுள்ள ஒரு ஜாதியை ஏற்படுத்த போகிறேன். அதாவது புதிய ஏற்பாட்டிலே வரும்போது பாருங்கள், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டங்கள், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இதுதான் நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எங்கே தங்கியிருந்தாலும் அவர்களுடைய செயல் வித்தியாசமாக, அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கும்போது கூட அவர்கள் தனி கூட்டமாக தான் இருந்தார்கள். சிறைப்பட்டு இருக்கும்போது தனி கூட்டமாக தான் இருந்தார்கள். புலம்பும் போதும் தனி கூட்டமாக தான் இருந்தார்கள். தனி கூட்டமாக தான் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். யாருகளை விடுதலையாக்கக்கூடும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். விடுதலை அடைந்து அவர் வெளியே கொண்டு வரும்போதும் வனாந்திரத்தில் அவை தங்கி கூடாரங்களை போடும்போது கூட அவர்கள் தனிமையாக தான் அதை பார்க்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது. சில காரியங்கள்லாம் நம்ம தியானிக்கும் போது பாருங்க, நமக்கு சிலது முரண்பாடாகவும் இருக்குது, சிலது நம்ம காயப்படுத்துவதாகவும் தோணும், காயப்படுத்துவதாக பண்ணும். இப்பொழுது நம்ம இந்த இடத்த இதில் இருக்க நம்ம எல்லாரும் பார்த்தீங்க, இது ஒரு தனி கூட்டம் என்று நம்மளே சொல்ல முடியுமா? யாராவது நம்மளை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? இது ஒரு குடும்பம் என்று நம்ம யாராவது சொல்ல முடியுமா? யார்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுங்க. முன்னாடி எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பிள்ளைங்க. ஒரு கிறிஸ்துமஸ் வருது, ஒரு நல்ல நாள் வருதுன்னா துணி எடுத்துகிட்டு வருவார்கள். 6 பையன்னா 6 ஒரே கலர் ஷர்ட் இருக்கும், ஒரே கலர் டவுசர் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க 4 பேருன்னா 4 பேருக்கு ஒரே மாதிரி பாவாடை சட்டை இருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்குது. ஏன்? எதற்காக? கொஞ்சம் பேசுங்க. ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? வித்தியாசம் தெரியக்கூடாது. ஒரு பிள்ளை எனக்குள்ளது நல்லா இருக்கிறது, உனக்குள்ளது நல்லா இல்லை என்று ஒரு சின்ன சந்தேகம் கூட பிள்ளைகளுக்கு, மனஸ்தாபம் கூட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த தகப்பன் தாய்மார்கள் அன்றைக்கு அதில் அவ்வளவு கவனத்தை செலுத்தினார்கள். ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேசுவதில்லை. இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒவ்வொருத்தராக குறித்து பேசுறீட்டு, ஆனால் பைபிள் அப்படி திருப்பி சொல்லலை. எல்லாருக்கும் இஸ்ரவேலர் அப்படின்னா ஜனங்களே எல்லாருக்கும், கீழ்ப்படியாதவர்கள்னா கீழ்ப்படியாதவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்தந்த பகுதியை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு போதனையாக போதிச்சார்கள் தீர்க்கதரிசிகள். இன்றைக்கும் அதே போதனை தான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த மேன்மையை பார்க்கலாம்
எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. என்னை எல்லாரும் இந்த பூமியில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அடையாளத்தை பார்க்கணும். நான் அவர்களை விட நான் எப்படி இருக்கிறேன், என் உடையா இருக்கட்டும், என் பேச்சா இருக்கட்டும், என்னுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நான் கட்டுகிற ஆலயங்களாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று நான் ஒரு திட்டத்தை வைத்துதான் செய்கிறேன் தவிர, தேவன் என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தின்படி நான் செய்கிறேனா என்று சொன்னால் ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்குது, ப்ளஸ் சொல்ல முடியாது. இதான் உண்மையான ஒரு காரியங்கள். ஒரு நம்முடைய அனுபவங்களே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கவனிக்கும் போது, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீரோ திறந்து எந்த ட்ரெஸ் போடலான்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்குது, இன்னொரு பக்கம் சில கலர் ட்ரெஸ்லாம் இருக்குது. இதை எதை எடுத்து போடுவது அப்படி என்று ஒரு மனதில் ஒரு விதமான போராட்டங்கள். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வசனமும் நானும் தான் பார்க்கணும். வசனத்தை நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்த்தா தான் நாம் செய்கிற தவறுகளும் தெரியும், நிறைவுகளும் நமக்கு தெரியும். தவறு என்று சில நேரத்தை தெரிந்தாலும் அந்த தவறை கூட நியாயப்படுத்தி போக பிரயாசப்படுவோம். அதற்கு ஒரு சரியான ஒரு ஆலோசனையை தேடுவோம். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் அது கீழ்ப்படிய பழகி கொண்டு சொன்னால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த பீரோவில் நின்று போராட்டம், எதை போடுவதுன்னுட்டு. ஒரு மனம் சொல்லுகிறது, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறது, போட்டு சிகரத்தை நினைச்சிடலாம், பண்ணிடலான்னு சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் சொல்லுது, இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க, இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த தடுமாட்டம், இந்த நிலையோடு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வருகிறோம். ஆனால் வசனத்து முன்னாடி நிற்கும் போது நான் செய்கிறது சுயத்தில் செய்திருக்கிறேனா, வசனத்துப்படி செய்திருக்கிறேன் பார்த்தால் சுயத்தில் தான் நான் தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். சுயத்தின்படி தான் நான் செயல்பட்டிருக்கிறேன் தவிர வசனத்தின்படி நான் செய்யலை, வசனப்படி நான் நடக்கலை. அதான் உண்மை. உடனே நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம், கடவுள் வசனத்தை பார்க்கிறாரா, எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரா? நீங்கள் வேணா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்கள் மனதையும் கவனித்து பாருங்க, குடும்பத்தில் உள்ள நபர்களையும் கவனித்து பாருங்க. நான் சொல்றது எதுவுமே இந்த கதையெல்லாம் கிடையாது. இயல்பாக ஒரு மனுஷனுக்குள் தேவ நடத்திப்புக்கும் மனுஷிக நடத்திப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக கவனிக்க முடியும். ஒரு மனுஷருக்குள்ள பாருங்க, உலகத்தை குறித்த ஒரு மேன்மை வளர ஆரம்பிக்கும் போது, அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது அதோடைய வெளிப்பாடு என்ன செய்திருமா, உலகத்துக்கு ஏற்றதை போலவே நம்மை அலங்கரிக்க மனம் தூண்டும், நம்ம சிந்தை செயல்பட ஆரம்பிக்கும். எதை அடிப்படைகளில் என்னிடத்தில் இப்போ என்ன மேன்மை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், இந்த உலக பிரகாரமான ஒரு மேன்மையை, உலக பிரகாரமாக என்னை பார்த்து மற்றவர் மேன்மையை பேச வேண்டும், உலக பிரகாரமாக ஒருத்தர் பார்த்து சொல்ல வேண்டும், இந்த வஸ்திரம் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், ஏதோ பாருங்க நல்லாவே இல்லைன்னா கூட சரி எதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேரோ பண்ணிட்டோம், நம்ம ஏமாற்றிக்கிடுவோம். ஆனால் பற்றி இவங்களே சொல்லிட்டாங்க பத்தியா, யாராவது ஒருத்தர் வசதி உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் இப்போ எனக்கு யார் மேலே கோபம் வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னவங்க மேலே கோபம் வருமா, நல்லா இல்லைன்னு சொன்னவங்க மேலே கோபம் வரும்? நல்லா இருக்குன்னு சொன்னவங்க மேலே தானே எனக்கு சந்தோஷம் இருக்கும். நல்லா இல்லைன்னு சொன்னால், ஆனால் உண்மை என்ன, அது நல்லா இல்லைங்கிறத உண்மை. ஆனால் அதான் உண்மையாக அவங்க சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அவங்கள பொறுத்தவரை என்ன, அவரை சந்தோஷப்படுத்தி சொல்லிட்டு போயிடுவோம். இதான் உலகம் நம் காட்டுகிற பாதைகள். இப்படி ஒவ்வொரு செயலாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா, இந்த மேன்மை என்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம கர்த்தர் மேன்மைக்காக வைக்கல, இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காக. சில சாப்பாடு விஷயத்தில் அந்த மேன்மையாக நினைப்போம். பார்த்தீங்கன்னா நான் சமைச்சேன்னா யாரும் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க, யாரும் குறையும் சொல்ல மாட்டாங்க, நான் சமைச்சு கொடுக்கறது அவ்வளவு நல்லா இருக்கும், இதெல்லாம் மேன்மை. சிலர் வேலைகளை என் வேலை எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மேன்மைகள். ஆனால் வேதம் சொல்லுங்க பாருங்க, இந்த மேன்மை குறித்தே பேசலை, வேற மேன்மை குறித்து காட்டுறாரு. வாசிக்கலாம், சில வசனங்களை எடுத்து காட்டலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம்.
ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவங்கள் வாசலுடைய படியிலே படுத்திருக்கும். இது யாரு பேசுற வார்த்தை? யார் சொன்ன வார்த்தை? நான் பொதுவாக பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இது யார் சொன்னது, எதற்காக சொன்னார்கள், எந்த சொல்ல முதல்ல இந்த தெளிவு இருக்கும் நமக்கு. அப்பொழுது புரிந்து கொள்வது நல்லா இருக்கும். அப்போ இது தேவனுடைய வார்த்தை. இது பிதாவாகிய தேவன் சொல்கிற ஒரு காரியம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்ப மேன்மைக்கு என்ன ஒரு வழிநடத்தல் நமக்கு காட்டுறாரு? நீ மேன்மை அடைய வேண்டுமானால் நன்மை செய்யணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த காரியம் சொல்லும் போது, நீ நன்மை செய்யாமல் இருந்தால், அப்போ நன்மை செய்யலனாலே அது என்னதான்? பாவம். ஆனால் தான் இன்னொரு சொல்லும் போது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அவைகள் பாவம். நான் பாவம் அப்படின்னா என்னென்னமோ அப்படி பாவம் எடுத்தால் அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் அடிப்படை பல கவனித்து பாருங்க. நன்மை செய்தால் மேன்மையிலேயோ, இதை நியூ டெஸ்ட்மெண்ட் நிறைய இடத்துல சொல்லுது. ஆனால் பழைய ஏற்பாடுல முதல் பகுதியிலேயே நன்மையை நாம் பழக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நன்மை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நன்மை செய்வதற்கு. அப்போ நன்மை செய்யலைன்னா நீங்க நான் என்ன செய்கிறோன்னா, தேவன் நமக்கு சொன்ன அந்த மேன்மையின் அந்த உயர்வை காண முடியாது. அந்த மேன்மையை நாம் சாட்சிகளாக அறிவிக்க முடியாது. அந்த மேன்மை குறித்து அந்த வெளிப்பாடை நாம் அறிவிக்கவே முடியாது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார், கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில பேசுவோம். பாருங்க, என்ன மேன்மை குறித்து பேசுவோம்? நன்மை செய்ய ஆண்டவர் என்னை பழக்கி இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு சாட்சி சொல்ல முடியும்? என்னை நன்மை செய்ய உருவாக்கி இருக்கிறாரு. நன்மையான வழியில அநேகரை உருவாக்க என்னை கர்த்தர் நடத்துகிறாரு. அப்ப மேன்மைங்கிறது என்னதுல இருக்குது? நன்மை செய்வதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையான சுபாவங்களாக இருக்க வேண்டும், குணங்களாக இருக்க வேண்டும். அதனால அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் பேசும்போது அந்த வார்த்தை எடுத்து கவனிக்கும் போது, ஆதாமே நீ நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையோ. இன்னைக்கு நம்ம பார்த்து பேசுறாரு, சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பங்களே, நீ நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையோ. நீ இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதாவது உன் மனதின் அறிவின்படி நன்மை செய்கிறாயா, அல்லது என் வார்த்தையின்படி நன்மை செய்கிறாயா? வார்த்தையின்படி நன்மை செய்கிறாயா, வசனத்தின்படி நன்மை செய்கிறாயா? அந்த வார்த்தை மீண்டும் எல்லாம் செய்து ஒருத்தர் படிங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. எப்படி சொல்றாரு? நீ நன்மை செய்யலன்னா, அப்ப நன்மை செய்யலன்னா பாவம் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது? அப்போ பாவம் இருக்க இடத்துல மேன்மை இருக்குமா? மேன்மை இருக்காது. இன்னைக்கு ஒரு கேள்வி நம்மகிட்ட வைக்கிறாரு. நான் நிறைய வசன இடத்துல பேச மாட்டேன், சில வசனங்கள். ஆனால் அதோடு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாரு. உருவாக்குற இடம் சபைங்கிறது ஒரு பற்ற மாதிரி. நம்மளை சில நேரங்களில் சபையின் பிரசங்கத்துக்கும் வெளி பிரசங்கத்துக்கும் சிலருக்கு நிறைய வித்தியாசம் தெரியாமல் ஜனங்கள் இருப்பாங்க. பார்த்துடுங்க, அவர் பேசுகிற மாதிரி இவர் பேசலையே, அவர் பேசுனா என்ன ஆறுதலாக இருக்குது அப்படின்னுட்டு. இது ஆறுதல் மட்டும் இல்லை, மேன்மை. ஆறுதல் என்பது என்ன? ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, போய் பக்கத்தில் சாக்லேட்டை கொடுத்துட்டு அழகாமான்னு ஒன்று, அது ஒரு ஆறுன்னு. ஆனால் எவ்வளோ நேரம் அந்த சாக்லேட்டு இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? இந்த அற்பமான ஆறுதல் அல்ல, புரோஜனம் இல்லாத ஒரு ஆறுதல் அல்ல, புரோஜனமான ஒரு மேன்மை கடவுள் வைத்திருக்கிறார். நீ நன்மை செய்ய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வல்லவர்களாக மாறணும். இன்னைக்கு நன்மை செய்கிற விஷயத்துல
சாட்சிகளாய் மாறணும். அதான் தேவனுடைய விருப்பம், அதான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு எத்தனை பேர் கடந்த 7 நாளில் நன்மை செய்திருக்கோம்? எவ்வளவு நன்மை செய்தோம்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. மேன்மைங்கிறது அப்படி எடுத்துட்டு இதுல மேன்மை பாரு, அது ஒரு பிரசங்கம், அது ஒரு விதமான ஆறுதல், அது ஒரு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்குறது. ஆனால் மேன்மை என்ன? எதுல மேன்மை? நான் நன்மை செய்வதில் நம்ம பார்த்து சொல்லணும், ஐயா இன்னாரா இவங்கள மாதிரி யாரும் நன்மை செய்ய முடியாது ஐயா, இவர்களை மாதிரி யாரும் நன்மையாக பேச முடியாது ஐயா, இவர்களை மாதிரி யாரும் நன்மையாக விசாரிக்க முடியாது ஐயா, இவர்களை மாதிரி யாரும் இல்லையா, இவர் நன்மை செய்கிறவர் என்று எத்தனை பேர் இந்த கூட்டத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? நம்ம ஃபேமிலியை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? கொஞ்சம் பேசுவோம். எங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்னா கரங்க வைத்து ஒரு ஆமீன் சொல்லலாம். இவ்வளவு கஷ்டமா இருக்குது. நம்மை குறித்து நான் கேட்டேன். இப்போ நம்மை குறித்து யார் பேச முடியுமோ? நம்ம குறித்து. அதனாலதான் வேதம் சொல்லு பாருங்க, முதல்ல ஊழியம் ஊருக்கு இல்லையா, ஊழியம் யாருக்கு? யாருக்கு முதல்ல ஊழியம்? வீட்டுக்கு, நம்ம சபைக்கு. இவன் என்ன குறித்து யார்தான் சொல்லணும்? நீங்க கூட சொல்லிடுவீங்க ஈஸியா. யார் சொல்லணும்? வினுலே சிஸ்டர் சொல்லணும், ஜாஸ்பர் சொல்லணும், எங்க சகோதரர்கள் சொல்லணும், அப்படித்தானே? என் பெற்றோர்கள் சொல்லணும், அவங்களே இல்லை. யார் சொல்லணும்? அதுக்கப்புறம் தான் சபையார் சொல்லணும் முதல்ல. அதனால தான் இந்த பிரிச்சுவல்ங்கிறது நடிப்பு கிடையாது பாருங்க, இது பிராக்டிக்கல், இது வல்லமை உள்ள ஒரு செயல். அப்போ நன்மை செய்கிறதுங்கிறது சொல்லில் அல்ல, செயல். ஆனால் தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் இதை அடிக்கடி இந்த வார்த்தையில் சொல்லி பிரசங்கிக்கிறது யாருன்னா, நம்மளை குறித்து ஒருத்தருக்கு ஒரு சாட்சி கொடுக்கணும். இப்போ நான் சாட்சி கொடுக்கணும்னா, இப்போ என் பிள்ளைகள் நல்லவர்கள் என்று நான் தான் சொல்லணும். வெளியே எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. வெளியே சொல்கிறதுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்ச நேரம் பேசுகிறோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், கொஞ்சம் பழகுறோம். அந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப இனிமையாக பேசிடலாம், சர்ப்பம் பேசுகிறமா பேசிட்டு போயிடலாம். அதை பார்த்து ஏமாந்துட வேண்டாம். ஆனால் நம்முடைய வீட்டார் நம்மை குறித்து பேசார். அதனால தான் ஒரு இடத்த சொல்லுகிறார், உன் வீட்டார் உனக்கு யாராக இருக்கிறார்கள்? நம்ம இந்த வார்த்தை பைபிளே சொல்லிட்டு பிரதர், உன் வீட்டாரே உனக்கு சத்ருனி. என் வீட்டு சத்துருக்களையே நான் என்ன செய்ய முடியலை இன்னும். அவங்க முன்னாடி நான் நல்லவனா இல்லை இன்னும். என் வீட்டார் சத்ருவா இருக்க கரெக்டு, சத்ருவா இருப்பது நல்லது. ஆனா அந்த சத்துரு சொல்லணும் இல்ல, ஐயா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், மேன்மையானவர்கள் எத்தனை சொல்ல முடியும்? ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிடுவோம்? பைபிள் சொல்லிட்டியா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு சொல்லிட்டார்கள், அதனால் நான் சத்துருவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை நீ என்ன செய்யாத, வெறுக்காத, அவரை நேசி என்று சொல்கிறார். உன் சத்துருக்களை நேசிகள் என்று சொல்கிறார்கள். உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு உபதேசங்களை பண்ணும்போது 199% அத்தனை பேர் நரகத்தை போறது. இதான் உண்மை. அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், வல்லமையானவராக இருந்தாலும், மரித்தோரை எழுப்புறவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், மேன்மை எங்கே இருக்கிறது? எது மேன்மை? அழகா சொல்கிற பாருங்கள், நன்மை நன்மை ஆமே. நன்மை செய்யாம என்ன செய்யும்? பாவம். அது பாவமாக மாறும். நமக்கு எதிராக இருக்கிற வல்லமைகள். ஆனா இன்னைக்கு இவைகளும் நமக்கு தேவையான உணவுகள், நமக்கு தேவையான ஆகாரங்கள், நம்மை உள்ளத்துக்கு தேவை. நம் உள்ளத்துக்கு போதிக்க வேண்டிய, ஆத்துமாவுக்கு போதிக்க வேண்டிய காரியம். ஆத்துமா இன்னைக்கு கெட்டு போயிருக்குது.
ஆத்துமா சிறைப்பட்டு இருக்கிறது, ஆத்துமா மேன்மை இல்லாமல் இருக்கிறது. இந்த மேன்மை இல்லாத ஆத்துமாவை மீட்டெடுப்பதற்கு தான் எங்க சபை. அதனால சென்ட் ஜான் சர்ச் சும்மா ரோட்ல போறவங்க வரவங்களெல்லாம் பிடிச்சு வைக்கிற இடம் இல்லை. இதற்கு ஒரு தன்மை இருக்குது, இதற்கு ஒரு மேன்மை இருக்கிறது. இங்கே இது எப்படிப்பட்ட இடம்? சர்ஜரி பண்ற இடம் சென்ட் ஜான் சர்ச். ஆபரேஷன் எதுக்கு பண்றோம்? உள்ள இருக்கிற சில தேவையில்லாத காரியத்தெல்லாம் இது ரத்தம் சிந்தாமலேயே ஆபரேஷன் பண்ற இடம், வசனத்தினால் அறுக்கிற இடம், வசனத்தினால் குணப்படுத்துற இடம், வசனத்தினால் சீர்படுத்துற இடம், வசனத்தை கொண்டு நம்ம நேர்வழிப்படுத்துற இடம். இது என்னைக்கும் பேசும், உங்களுக்கும் பேசும். ஏன்னா இங்கே நின்று பேசுவது ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய சித்தம். நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்த வரும்போது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கும் பேசும். நீங்க தான் இங்க இருக்கிறது பேசணும். மாம்சம் பேசவே கூடாது, மாம்ச உணர்வுகள் பேசக்கூடாது. மாம்ச உணர்வு சரியா இருக்காது. அது எனக்கு சாதகமாக தான் நான் யோசிப்பேன். எனக்கு எது பிரியமோ அதை தான், அதுக்காக வசனத்தை தேடுவேன், சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பேசுகிற அப்படியே இல்லை. உங்களுக்கு எது நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை தான் நீங்கள் சபைக்கு போதிப்பீங்க. அதனால தான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நன்மையை எத்தனை பேர் தடை இல்லாமல் செய்து வருகிறோம்? என்ன செய்வீங்க? நன்மையை எத்தனை பேர்? நான் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டீங்களா? பரலோகத்தில் நீங்கள் செத்து போய் பார்க்க முடியலைங்க. இந்த பூமியிலேயே பரலோகத்தின் சந்தோஷத்தை உங்கள் குடும்ப வாழ்க்கையில பார்ப்பீங்க. எதை நம்புறீங்க? அதை இது மேலான மேன்மை, சாதாரண மேன்மை கிடையாதுங்க. மேன்மையை நீங்கள் ருசிக்கணும், மேன்மையை நீங்கள் அனுபவிக்கணும். நான் அனுபவிக்கிறதையும் நீங்கள் புசிக்கிறதையும் தூரத்தை பார்த்து, ஐயா இப்படி நானும் சாப்பிட வேண்டும், இப்படி நானும் புசிக்க வேண்டும், இப்படி நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என் வீடு இப்படி மாற வேண்டும் என்று நம்மளை குறித்து மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாக தேவன் நம்முடைய குடும்பங்களை மேன்மையாக வைக்க வேண்டும். எதை விசுவாசிக்கிறீங்க? இதான் மேன்மைப்படுத்துகிற தேவன், இதான் மேன்மைப்படுத்துகிற தேவன். நான் சொன்ன விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை ஊற்றி ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் சும்மா கூட ஒரு ஆமைன்னு சொல்லிடலாம். நான் சொல்றதுக்காக நீங்கள் தலையாட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதான் ஜெனி பாச சொல்லிட்டாரு அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரிடத்துலையும் ஒரே வேதாகம் தான் இருக்கிறது. நம்ம எல்லாரிடத்துக்குள்ளது பேசுகிறவர் ஒரே ஆவியானவர் தான். ஒரே ஆவியானவர் பேசினார்னா அங்கே ஒரே சத்தியம் தான் இருக்கும். ஆனால் பல ஆவியான பேசினா பல சத்தியம் இருக்கும். நமக்குள்ள ஒரே ஆவியானவர் இருந்தால், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளே ஒரே ஆவியானவர் இருந்தால், இந்த வார்த்தை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆமீன்னு சொல்லும். சரி, அடுத்து ஒரு காரியத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு என்னது? யாருங்க? நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அன்றைக்கு எரேமியா என்கிற தேவ மனுஷன் மூலமாய், அந்த தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுறாரு. நன்மை ஆனாலும் சரி, தீமை ஆனாலும் சரி. ஒரு விஷயத்தை விளங்க. இப்போ யோபு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நல்ல மேன்மையா இருந்த ஒரு நபர், அவருக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாரும் என்ன செய்வார்கள்? வாழ்ந்த யார் மாதிரி வாழணும்? யோபுமாய் வாழணும். என்ன அவர் சொன்னார் ஒரு இடத்துல, என் சரீரத்தை நான் நெய்யினால் கழுவினேன். இங்க சோப்பே கிடைக்க ஒழுங்க, நல்ல சோப்பு இப்போமா கிடைக்குது. அன்றைக்கு கிராமங்கள்லாம் ஒவ்வொரு மண்ணை போட்டு தேய்ப்போம். பார்த்துருக்கீங்களா யாராவது? சில மண்ணில் அது ஒரு மாதிரி பொங்கி வரும், அதை எடுத்து அதை போட்டு துணியில் ஊற வச்சு அதை துவைச்சு அப்படிலாமா. இப்போ நீங்கள் விதவிதமாக சோப்பெலாம் கிடைக்குது. அப்போலாம் விடுங்க, அப்படி ஒரு வார் சோப்பு வரும் கூட நீளத்தில், அதை கட் பண்ணி வீட்டில் கொடுப்பாங்க. என்ன டீச்சர்? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
நிறைய. யோபு சொல்றாரு, என் சரீரத்தை நான் எதனால கழுவினுங்கிறாரு. இன்னைக்கு இல்லை, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் சரீரத்தை நான் குளிக்கிறக்கு போட்டு நெய்யை போட்டதையா தடவுவேன். வெறும் எண்ணெய் கிடையாது, நல்லெண்ணெய், தேங்காய், அந்த எண்ணெய், ஒளிவு எண்ணெய்லாம் கிடையாது. நெய் ஏன்ட்டு இருந்துச்சு. அதனால என் உடம்பை கழுவுறேன். அதனால அவருடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும், அழகா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, அழகுக்கு என்னென்னலாம் மூஞ்சில் போட்டு தேய்க்கிற பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தேய்ச்சி இருக்க மூஞ்சி போயிருது. அது இருக்கத்தட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் மேன்மைக்காக, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த மேன்மையெல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த மேன்மை இல்லை. ஆனால் இயற்கையாகவே அவர் பாருங்க, நெய்யினால் தன் சரீரத்தை கழுவி சுத்தப்படுத்தி அவ்வளவு மேன்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் ஒரு போராட்டம் வருகிறது. பிசாசானவன் சோதிக்க தேவனுடைய பெர்மிஷன் கேட்கிறான். தேவர் கொடுக்கிறார். கொடுத்த பின்பு அவனை சோதிக்க பலவிதமான சோதனை. கடைசியாக அவன் சரீரத்திலும் வியாதி வருகிறது, பொருளாதாரம் எல்லாம் நஷ்டம், மரணங்கள் எல்லாம். நம்மளாம் சில மரணத்தை பார்த்து நம்ம கலங்கிருந்தோம். உண்மை கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கிடுங்க. நீங்கள் ஒருத்தர் தேற்றோன்னா சத்தியம் தெரிஞ்சாதான். ஒரு உண்மை உள்ள மேன்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழுகிறவர்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சி அடைவார்களா, துக்கப்படுவார்கள்? உண்மையா? உண்மையா? ஆமானுங்க இல்லை நீங்க? ஆமீன் தானே? ஆமீன் தானே? அதான் உண்மை, அதான் உண்மை. ஒரு மனிதர் மரிக்கும் போது அவர் மரணத்தை பார்த்துட்டு சிரிக்கணும். நீங்க இந்த சினிமாவில் பார்த்த மாதிரி நினைச்சிடாதீங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த அவன் நடிக்கிறதுக்கு அவன் சொல்ற காரியம். ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன்மை அடைஞ்சிருக்கிறவன், அதாவது பாவத்தை ஜெயிச்சிருக்கிறவர்கள், பாவத்தில் சுபாவத்தை ஜெயித்திருக்கிறவர்கள், அது தெரியும். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதுவானாலும் சரி, நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டுடைய வார்த்தையின்படி நடப்பேன், ஆத்மாவுடைய சத்தத்தின்படி நடப்பேன். எது நடந்தாலும் சரி, அது எனக்கு நன்மையாக இருந்தாலும் சரி, தீமை, அதாவது மரணமே முன்னாடி வந்தா கூட என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் தெரியுமா, மேன்மையாக இருக்க தெரியுமா. ஏன் என்பதை, இது மரணம் அல்ல என்பது எனக்கு தெரியும். எனக்கு கிடைக்க போறது ஒரு அழகான சிங்காசன வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறது. பவுல் எழுதுவார் அது குறித்து. மரணத்தை, அந்த சூழ்நிலைகளை, அந்த சந்தர்ப்பங்களை, அதை ஜெயமாக அதை விழுகிறது, ஜெயமாக விழுகிறது. அதாவது சுத்தி இருக்கிறவங்க இல்லைங்க, அது குறிப்பிட்ட நபர். இப்ப எனக்கு ஒரு மரணம் வருதுன்னு சொன்னா, அந்த மரணத்தை பார்த்துட்டு நான் மகிழ்ச்சி அடையணும். அது குறித்து பயப்படுற என்னன்னா நரகத்து போன அர்த்தம். மரணத்தை பார்த்து நான் கலங்குறேன்னு சொன்னா, மரணத்தை பார்த்து நான் துடிக்கிறேன்னு சொன்னா, மரணத்தை பார்த்து அலறேன்னு சொன்னா, நீ ஒரு பாவியாக மரிக்கிறாய், மேன்மை இல்லாமல் மரிக்கிறாய். மேன்மை இல்லாமல் நீ மரிக்கும் போது, பிறக்கிறது எப்படி வேணாலும் பிறந்துரு, ஏழை குடும்பத்திலேயோ எந்த குடும்பத்திலேயோ குடிசையில எங்க வேணாலும் பிறந்துரு. ஆனா நீ வளர்க்கப்படுகிற இடம் ஒரு வித்தியாசமா இருக்கணும். ஆனாதான் எல்லா சபை அல்ல. உன்னை வளர்க்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், உன்னை மேன்மைக்கு நேராக உன்னை உருவாக்குற இடம், உன்னை மரணத்தை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிற ஒரு இடமாக உருவாக்கப்பட வேண்டும். அதான் சொல்லுகிறார், நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதுவானாலும் சரி, நான் என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த மேன்மைக்குள் பிரவேசிப்பையா, அதை மகிழ்ச்சியாக நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதான் யோபு சொல்லுகிறார், நன்மை பெற்ற நாம் தீமையாக பெற்றுக்கொள்ள வேண்டாமோ, பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாயே. என்ன சந்தோஷம் சொல்கிறார்? யார் பேசுறா? நல்ல சுகமா உட்காந்துட்டு பேசினாரு. நமக்கு எல்லாம் கிடைச்சாதான் மேன்மை நினைக்கிறோம். ஆனா யோபு எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் மேன்மை அவரை விட்டு போகாதபடி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருந்தார். இத்தனை நம்புறீங்க? அதங்க மேன்மை. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுற ஒரு நபரை காட்டுங்க. எந்த தேவன் என்று சொல்கிறவர்கள், எந்த பெரிய மனிதர் என்று சொல்கிறவர்கள், ஒரு மனிதர் காட்டு பாருங்கள். அதனாலதான் பூமியில் உள்ள சகல, நான் உலக ஆசீர்வாதத்தின் மேன்மை குறித்து பேச வரல. இதெல்லாம் தானா கிடைக்கும், நீ எதிர்பார்க்காம உனக்கு கிடைக்கும். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாரு, கர்த்தர் சத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து பாரு.
நீ அவருடைய சத்தத்தின்படி நீ நடந்து பாரு. வேற எதையும் குறித்து யோசிக்காத. ஆண்டவரே, நான் நன்மை மட்டும் செய்வேன், நன்மையானதை பேசுவேன், நல்ல வழியில நடப்பேன். அந்த வழியில நடந்துகிட்டே இரு. அதுக்கு ஒரு தீமை உன்னை விட்டு அகன்று போகும். நன்மை எல்லாம் உன் பின்னாடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆனால் சொல்கிறேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் அது என்ன தொடரும். நான் அது பின்னாடி போக மாட்டேன். இதாங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி வைத்திருக்கிற, நம்ம பீரோவில் துணி வைத்திருக்கிற மாதிரி நமக்கு முன்னாடி கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. இப்படி எதை செலக்ட் பண்ண போறா? எந்த நன்மை எடுக்க போறீங்க? இந்த நன்மையா இந்த நன்மையா? இவையெல்லாம் கொஞ்ச நாள் போடுறப்ப கழட்டி போட போறோம். ஆனா இவைகளுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. ஆனா நமக்கு முன்பாக கர்த்தர் நன்மையும் தீமையும் முன்னாடி வச்சிருக்கிறாரு. எந்த நன்மையை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? யோபு பேசுறா பாருங்க, என்ன அற்புதமா பேசுறாரு. என்ன பைத்தியக்காரி பேசுறது போல இந்த உலகம் வேற மாதிரி பேசும் பாருங்க. ஆனா தேவனுடைய மனுஷருக்கு தான் தெரியும் இது ஒரு பைத்தியக்கார உலகம் என்று தெரியும். எதை நம்புறீங்க? ஆமே. எத்தனை பேர் இந்த மேன்மையா இங்க பேச முடியும், தைரியமா பேச முடியும்? அல்லது நான் பேச விரும்புகிறேன்னு சொல்கிற மட்டும் கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அப்போ மேன்மைங்கிறது இந்த எழுத்துப்படியான மேன்மைக்குள்ள ஓடாதீங்க. எழுத்துப்படியான காரியத்தை மேன்மையை அந்த வரிசை கட்டி நிற்காதீங்க. நமக்கு ஒரு வித்தியாசமான மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஊழியர் அங்க மரண டைம்ல அவருக்கு மறிக்கிறதுக்கு இஷ்டமே வரல. அவருக்கு பெரிய பாரம். என்ன பாரம்னு சொன்னா, ஐயோ நான் மறித்து போயிட்டேன்னா என் மனைவி யார் பாப்பா, என் பிள்ளை யார் பாப்பா, இந்த ஊழியத்தை யார் பாப்பா, இதை எப்படி செய்யறது? இதுவும் பெரிய பாரம், ஒரு பெரிய போராட்டம். அந்த மறிக்கிறதுக்கு அன்னைக்கு நாளைக்கு அப்படி எழுத்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லி ஜெபிக்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு எப்படியாவது கொஞ்ச நாட்களை கூட்டி கொடுத்துட்டாருன்னா நான் என்னென்னதெல்லாம் ஒழுங்குபடுத்திடுவேன். நல்ல கவனத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்படியானால் இந்த நிமிஷம் வரை என்ன இல்லை, மேன்மைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தவே இல்லை. மேன்மைக்கு ஆனால் தான் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய சபையில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருந்துகிட்டே இருக்கணும். இனி உள்ள காலங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்குற காலம் கிடையாது. நீங்கள் பெற்று வளர்க்குற பிள்ளை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் விழுந்து கவனிக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது இல்லை. அதில் யார் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதுவுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கிற ஒரு இடம் இல்லை. நன்மையை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். நீங்களும் தேவனும் தான். அதனால் யாரையோ பார்க்காதீங்க, யார் பேசுறது கேட்காதீங்க. வசனத்தோடு வாழுங்கள், வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும், அதனால தான் இந்த பக்கம் 1000 இந்த பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் அதெல்லாம் என்ன அணுகாதீங்க. எனக்கு பாதை காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார், என் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். நிந்தித்தாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, என்ன வேணாலும் செய்யட்டும், எதை வேணாலும் பேசட்டும். நீங்கள் இந்த அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் மனசை, உங்கள் எண்ணங்களை யாருமே தொடவே முடியாது, உங்களை கலைக்கு அடிக்கவே முடியாது. இதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா. ஆனால் தான் வெற்றி கொண்டால் பரிசுங்க சும்மா கிடைக்காது. இந்த மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஒரு கூட்டத்தை. எனக்கு ஸ்தேவானுடைய மரணம் ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. அது பாருங்க, கல்லெறிந்து ரத்தம் குத்து உயிர் கொலை உயிரும். ஆனால் அவர் எப்படி பேசுறாரு? அவர் கண்ணில் எதை பார்த்தாரு? ஆண்டவர் என்ன கல்லெறிகிறவர்களே, உங்களை எல்லாம் தேவன் இப்படி சந்திக்க போறாரு, எப்படி உங்களை பாடுபடுத்த போறாரு, உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாரு. இந்த காட்சியை அவர் பார்த்தாரு. வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, கரங்களை தட்டி நன்மை எப்படி செய்ய பாருங்க. ஐயா, நன்மை உள்ள வார்த்தை எப்படி வருது? இவர்கள் மேல்
எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். எவர்கள் மேலுங்க? இப்ப நீங்க செய்வரை இப்ப மறந்துருங்க. இப்ப நமக்கு முன்னாடி வருவோம். எவர்கள் மேல்? உங்களுக்கு நன்மை செய்தவர்களா, அல்ல உங்களை காயப்படுத்துறவர்களா, அல்ல உங்களை ஏமாத்தினவர்களா, யாராவினாலும் இருக்கட்டும். நீங்க யாரால் கஷ்டப்படுறீங்களோ, ஆனா அவங்கள பார்த்து கொஞ்சம் மணக்கண் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆளை யாருங்க ரொம்ப மறக்காத ஆள் யாரு? நான் செத்தாலும் சாவினே தவிர, ஆனா எதை மட்டும் மறக்க மாட்டேன்? ஒன்னை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நன்மை செய்தவங்களெல்லாம் மறந்துடுவாங்களாம், உதவி செய்தவங்களெல்லாம் மறந்துடுவாங்களாம், எத்தனையோ விதத்தில் உனக்கு ஆறுதலாக இருந்தவங்களாம் மறந்துடுவாங்களாம். ஆனா யாரை மட்டும் மறக்க மாட்டாங்கன்னா, இதாங்க பிசாசு தந்திரம். நீ மேன்மை அடையக்கூடாதபடி, கனமடையக்கூடாதபடிக்கு உன் கண்ணு முன்னாடி யாரை கொண்டு நிறுத்திட்டே இருக்கிறான்? தீமை செய்தவர்களை, அல்லது உனக்கு பாதிப்பை உண்டாக்கிறவர்கள், அல்லது பாதிப்பு உண்டானப்ப நீ நினைத்திருக்கலாம். நான் எல்லாரும் அப்படி செய்தான்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு பிள்ளைய ஒரு பிரம்பு எடுத்து இவனை நான் ஒரு அடி அடிக்கிறேன், ஒரு அடி அடிக்கிறேன். இவனை நான் அடித்ததுனால இப்போ இவன் பார்வைக்கு நான் யாரா தெரியுமே? எப்படி தெரியும் ராஜேஷ்? என்னை பார்த்த இவரம் ஒரு பிசாசுமா தெரியும், கொடூரமா தெரியும். இந்த மனுஷன் பாரு எப்போ பாரு கம்பத்துக்கு அடிக்கிறாரு, அப்படிதானே தோணும். ஆனால் நான் அடித்தது நோக்கம் எதுக்காக? நான் நன்மைக்கு அடித்தனா தீமைக்கு அடித்தனா? சில நேரங்கள் இப்படி தான் நடக்கும் பாருங்க. உங்களுக்கு நன்மைக்காக ஒருத்தர் உங்களை கடிந்திருக்கலாம், நன்மைக்காக உங்களை பேசியிருக்கலாம், ஏதோ காத்துறோம். ஆனால் அவங்க தான் இப்போ முன்னாடி இருக்காங்க. இனி வாழ்க்கையில் இவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த அனுபவத்தில் நான் மேன்மை அடைய முடியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மை எங்க? தேவராஜ்யம் தான் நமக்கு மேன்மை. அதனால லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாரமான எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிட்டு இருக்கேன்? ஒதுக்குறேன். எபிரேயர் 12:1 சொல்றார் பாருங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய, இப்போ நான் முன்னாடி இருக்க வேண்டியது யாரு? இயேசு. அவருடைய வார்த்தை தான் என் முன்னாடி நிற்கணும், அவருடைய உபதேசங்களை என் முன்னாடி நிற்கணும். எனக்கு சில காலங்கள்லாம் சில ஊழியர் பேசும்போது அப்போ விளங்கலை. அப்போ நம்ம சின்ன வயதுகளில் அதெல்லாம் விளங்கலை, என்ன இப்படி பேசுகிறாரு. அப்போ நான் சில நேரங்களில் இந்த எழுத்தின்படி வசனத்தை எடுத்து காட்டுறது, பாருங்க ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரும் மண்டையில் அடிச்சுக்கிடுவார். இந்த பசங்க கிறிஸ்துவ குடும்பத்தை பிறந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்துருக்காங்க, ஒன்றுமே தெரியாமல் இவனும். ஆனால் ரொம்ப பக்தி வைராக்கியம். ஆலயம்னா போதும், ஆலயத்திலே படுத்து உருள்றது, ஆலயத்தில் எல்லா வேலையும் செய்கிறது, எல்லாம் செய்வான். ஆனால் எதை பற்றி தெரியாது. அந்த ஆலயத்தில் வாசம் பண்ண தேவனை குறித்து தெரியாது, அந்த ஆலயமே யாருக்கு தெரியாது. தெரியாமல் அப்படி ஒரு போதனை வளர்ந்துருக்கிறோம், அப்படி ஒரு சத்தியத்தை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கிறோம். ஒன்றுமே தெரியாது. அப்போ சத்துருக்களை சிநேகியுங்கள். தாவீதையான் பாஸ்டர் சுவிசேகரவர், அவர் சில நேரத்தில் வந்து குடும்பங்களில் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் பெரிய படிச்சலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த ஐயா வந்தாங்கன்னா கண்டிச்சு பேசுவார். ஏய் இப்படி இருந்தால் நீங்களாம் நரகு தான் போயிடணும், அப்படி யதார்த்தமாக பேசுவார். கண்ட சாதனத்தை அன்பு கூறலைன்னா நீங்களாம் எப்படிப்பா காணாத தேவன் இடத்துல அன்பு கூறுவீங்க? ஒருத்தர் உபரவாங்க அப்படின்னுட்டு கூப்பிட்டு சத்தியம் சொல்லி கொடுத்து உபரவாக வைப்பார். அப்போ நமக்கு இல்லை இது விளங்கலை. ஆமாம் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, இவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிறாரு, அது எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு. ஆனால் எப்போ விளங்கிச்சுன்னா, என்னைக்கு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்றோமோ அன்னைக்கு தான் அந்த சத்தியமே விளங்கிச்சுது. ஆனால் அன்னைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது, சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்தில் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எத்தனை பேருக்குள்ள இந்த அனுபவம் இருக்குது. இந்த மேன்மைக்குள்ள எத்தனை வந்திருக்கிறோம். உலக மேன்மை குறித்து நான் பேச வரலன்னு முதல்ல சொல்லிட்டேன். உலகத்தில் நீங்கள் ஒரு
நீங்கள் பொருத்தனை பண்ணி ஆலயத்து இந்த காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வீடு தருவார், இதை கொடுப்பார், வேலை கொடுப்பார், பொட்டாட்டி கொடுப்பார், பிள்ளை கொடுப்பார். நான் இந்த குறித்து பேச வரவே இல்லை. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், முதல்ல நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கூடுதலாக கொடுக்க முடியும். நான் இந்த தீர்க்க சொல்ல வரல, இந்த உபதேசம் பண்ண வரல. இந்த மேன்மையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அது பெரிய விஷயமே கிடையாது கிடையாது. என்ன மேன்மை அவனுக்கு? இவ்வளோ கோடி ஜனங்களில் எவ்வளோ பேரையா தேவராஜ்யத்தில் போவார்கள்? அன்பின் குமாரனா இயேசு வரும்போது ஆம் கிறிஸ்துவே வாரும் என்று எத்தனை பேர் எதிர்கொண்டு நிற்க முடியும்? அந்த ஆயத்தத்தை நாம் செய்திருக்கோமா? அந்த மேன்மைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா இந்த பூமிக்குரிய எந்த விஷயத்திலையும் யாரு மேலேயும் வெறுப்பு வராது, கசப்பு வராது, யாரை குற்றப்படுத்தவே மாட்டோம். பார்த்துடுங்க, இந்த அனுபவத்தில் வந்துட்டேன்னா அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல சரி, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, யார் மூலமாக இருக்கு. என்னுடைய ஆண்டவருடைய திட்டத்தின்படி நான் ஒரே ஒரு காரியம் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கிட்டு போடுற ஆள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாள். ஒருத்தர் காணும்போது அன்போடு கட்டி பிடித்து அவங்கள வாழ்த்துற ஒருத்தரை. எத்தனை அப்படி வாழ்த்துங்க? எத்தனை அப்படி வாழ்த்த முடியும்? உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிக்க வேண்டாம், வா வீட்டாரை நேசிங்கப்பா. யாரையோ நேசிக்க வேண்டாம். நாம் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறது, அந்த மாதிரி மேன்மையை நீங்க எங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு விசேஷித்த ஒரு மேன்மையில வைத்திருக்கிறாரு. அந்த மன்னிக்கிற பாருங்க, மன்னித்து நன்மை செய்கிற பாருங்க. அதனால தான் சொல்கிறார் நன்மை. அந்த வார்த்தை இப்ப படிங்க, ஆதியாகமம் 4:7. நன்மை செய்தால் எத்தனை வித வார்த்தையை நம்புறீங்க? எத்தனை தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்க நன்மை செய்கிறவரால நீ மாறணுங்கிறது நன்மையான ஒரு அபிஷேகத்தோடு கடந்து போனோம். இந்த இடத்த புறப்பட்ட போது ஏதோ வந்த போனது இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தம், நான் நன்மை செய்வது எனக்காக தான் கர்த்தர் வார்த்தை உணர்த்துறாரு, என் குடும்பத்துக்காக உணர்த்துறாரு. அப்படி நினைக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். ஒரு மேன்மை கர்த்தரோட வச்சிருக்கிறாரு. இந்த மேன்மை வித்தியாசமா இருக்கும் பாருங்க. நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, நம்ம எது போராட மாட்டோம், எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ உண்மையா அந்த வார்த்தை கீழ்ப்படி நடப்பினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தருனை மேன்மையாக வைப்பாருங்க. அதனாலதான் வசனங்கிறது பொய் கிடையாதுங்க, கதை கிடையாது. ஏன்னா நானும் நீங்கள் அதை செய்ய முடியாது, அந்த அதிகாரத்தோடு போராட முடியாது, அந்த வல்லமையோடு நம்மளால் போராட முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னது மட்டும் நீ செய், அவன் சத்துரு நீ நேசி. நீங்க எத்தனை பேர் நேசிக்கலான்னு விரும்புறீங்க? நாம தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு சாதாரண கிறிஸ்தவம் கிடையாது, பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அதனால்தான் அதை போடுவோமா இதை போடுவோமா நீ அப்படி யோசிக்க வேண்டாம். நான் அந்த விரோத வஸ்திரத்தை சொன்னேன், அடையாளன்னு சொன்னா, இந்த வஸ்திரத்தை எடுப்போமா இதுக்கு இதை எடுப்போமான்னு யோசிக்காதீங்க. இதுதான் சத்தியங்கிறதை தெளிவாக எடுத்து போடுங்க. நான் இன்னையிலிருந்து நான் நன்மை மட்டும்தான் செய்ய போறேன், நன்மை செய்ய பழக போறேன். இது குறித்து பவுல் கூட ஒரு இடத்துல எழுதுறா பாருங்க, வாசிப்போம். இல்ல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்ல, என்ன படிக்கணுமா? ஐயா, நன்மை செய்யறது உடனே வராது. நீ என்ன செய்யணும்? படிக்கணும். பிள்ளைகளை படி 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 படிட்டு எதுக்கலாமோ போட்டு அவங்கள என்ன செய்யறோம்? பிரயாசப்படுத்துறோம். இந்த படிப்பு, இந்த ஞானம், இந்த மேன்மை அழிஞ்சு போகும். ஆனா கர்த்தருக்கு சொல்றாரு, நீ உன்னை படிக்கப்படி நம்மளை ஏவுகிறாரு. என்ன படிக்கணுமா? எல்லாம் செய்ய சொல்லுவோமே, நன்மை செய்ய படியுங்கள். என்ன தெரிஞ்சுமா? நியாயத்தெல்லாம் நியாயத்தை கேட்போமா? யாருக்கிட்டையாவது போய் ஏமா நீ சரி தப்புமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். போய பைத்தியக்காரா,
எப்படி பேசுவோம்? இவர் நியாயம் சொல்ல வந்துட்டாரு, எங்களுக்கு தெரியாது பாருங்க, எங்களுக்கு தெரியாது, என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா நீங்க அதை படிச்சிருங்க, நாம் அதை படிச்சிருவோம். நன்மை செய்ய படியுங்கள். எனக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் இந்த யோசிச்சு பார்க்கும்போது, படிக்க சொல்றது எதை படிக்க சொல்றாரு? நான் பிள்ளைகளை இதை படிக்க வைக்கிறோமா? என்ன ஜோஸ்பின், பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ நன்மை மட்டும் தான் பேசணும்பா, நன்மை மட்டும் செய்யணும். இப்ப சபைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, ஜான் சர்ச்சியே, நீ நன்மை செய்ய பழகி, இன்னும் போதாது உனக்கு நன்மை. நான் எதிர்பார்த்தபடி இல்லை, நான் எதிர்பார்க்கிற மேன்மோட்டை இன்னும் கிடைக்கல. நீ நன்மை செய்ய பழகி பாரு, அதுக்கப்புறம் அந்த மேன்மை என்னன்னு உனக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, தீமை அப்போ நம்ம வாழ்க்கையில வசனமும் நாம தான் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், நம் வாழ்க்கையோடு இணைச்சு பார்க்கணும். சிலருக்கு பார்க்க சுவாமி வராது, அப்படிப்பட்டவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. சிலர் ஆணவம், பெருமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிலாம் இந்த அவங்கள தப்புன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்க தப்பு செய்திருக்கீங்கன்னு சொன்னா போதும், உடனே அவங்க பயங்கரமா போராடுவார்கள். நீங்க என்ன திருப்பி அதை சொல்லி பாருங்களேன், நம்மளை வேறமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி போனவருடைய நிலைமையில நீங்க பார்க்கிறேன், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள், வேதனை உள்ளவர்களாக. பணம் மட்டும் இருக்கலாம், ஆனா வேதனை, துன்பங்கள், துயரங்கள் அவன் சூழ்ந்து இருக்குது. ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நம்மை தேவன் ஒரு மேன்மைக்கு என்று வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அதில் குறித்த ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், சபை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம சாதாரண ஒரு அழைக்கல, சாதாரண விஷயத்துக்கு தெரிந்து கொள்ளலை. நீங்க வெறும் காசு பணத்துக்காக தேடணும் வேற எங்கேயும் போகலாம், இம்மைக்கானது தேடணும் வேற எங்கேயும் போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால் தேவன் இதை வழியும் வாசலமாக வைத்திருக்கிறார். இதுவே வாசலாக கர்த்தர் வைத்து நம்புறீங்க, இதுவே வாசலுங்க. ஜான் சர்ச் என்பது இந்த ஊழியத்தை கர்த்தர் சும்மா வைக்கல, அலங்காரத்துக்கு ஆடம்பரத்துக்கு வைக்கல, அவருடைய ராஜ்யத்துக்கு வாசலாகவும் வழியாகவும் தேவன் இதை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தினுடைய வார்த்தை. நீ கவனித்து பாருங்க, நம்ம குணத்தை மாற்றுகிற வார்த்தை, நம்ம சுபாவங்களுக்காக பேசுகிற வார்த்தைகள். இந்த சுபாவத்தில் நம்ம நிலைமை என்னாகும் கொஞ்சம் கவனித்து பார்க்கிற வார்த்தை. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.